ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வரலாறு பற்றி பேசல, ஒரே ஒரு பதிவு மட்டும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அது அலோவ் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பங்கு பெற்றது என்பதிலே தவறான செய்தி அல்ல, உண்மையான செய்தி தான். அப்பொழுது நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டுத் தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒழிய, ஏன்னா காங்கிரஸ் அமைச்சர் அவருக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் இணை அமைச்சர்லாம் எப்பவுமே நாடாளுமன்றத்தில் எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. நாங்கள் இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் கேபினெட்டில் நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த நீட்டுத் தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் சொன்ன கருத்தையும் அந்த கேபினெட்டில் சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடிதமே எழுதினார். என்ன எழுதினார்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு ஒத்து வராது, நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அவருக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதனால தான் தடை இருந்தது. அவர் இருக்கும்போது தடை இருந்தது. அதற்கு பின்னால் ஆண்ட அம்மையார் அவர் காலத்திலும் நீட்டு தேர்வுங்க நுழையல. அதுதான் வரலாறு. அதனை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தினை, அரசின் தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். இதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உறுப்பினர்கள், come to the point. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அவருடைய எல்லையில்லா உரிமை, அவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாணவர்கள் மீது கொண்டிருக்கிற கருணை, மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இழுக்கு இனி ஒரு நாளும் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தனி தீர்மானத்தை நான் உளமாற வரவேற்கிறேன். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, ஒரு சிறிய செய்தியை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், நாங்கள் குலசாமியாக வணங்குகிற எங்கள் தலைவர், படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார். முதலமைச்சராக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் தேர்வு செய்யப்பட்டவுடன் முதலமைச்சரை பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு முதலமைச்சரை கேட்கிறார்கள், சார் நான் கதைக்கு தானே, நீங்க அண்ணாவை பத்தி பேசுறீங்க, கலைஞரை பத்தி பேசுறீங்க, உங்க முதல்வரை பத்தி, முன்னாள் முதல்வரை பத்தி அமைச்சர் சார், நீட்டுக்கு அமைச்சர், நீங்க பெருந்தலைவரை பற்றி இருங்க. உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.